இன்னைக்கு குரோம்பேட் பல்லாவரத்துல பாதாள சாக்கடை திட்டம் வந்தும் கழிவுநீர் பிரச்சனை இருக்கு. இந்த கழிவுநீர் எல்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்றாங்கன்றது தெரியுமா? பேலன்ஸ் உள்ள 85,000 மில்லியன் லிட்டர் வந்துட்டு இல்லீகலா நிலத்தடி நீர்ல வந்துட்டு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாம அது கலந்துட்டு இருக்கு. இதுக்கு கார்பரேஷன் ஆகியும், தாம்பரம் கார்பரேஷன் ஆகியும் இதற்கு தீர்வு இல்லை. எப்போ கேட்டாலும் நாங்க பாதாள சாக்கடை திட்டத்தை முழுதுமா இன்னும் அமுல்படுத்தலன்றான். கிட்டத்தட்ட இப்ப எத்தனை பர்சன்டேஜ் வந்துட்டு வேலை முடிஞ்சிருக்குன்னா 49% தான் முடிஞ்சிருக்குது. நம்மால ஒரு ஏரியை உருவாக்க முடியாது. குளம் வெட்டலாம், குட்டையை வெட்டலாம், ஆனால் ஏரிகள் என்பது இயற்கையாக அமைவது. தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல ஏரிகளில் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் கலக்கப்படுவதால் நீர் மாசு அதிகரித்துள்ளது. ராஜகீழ்ப்பாக்கம், நெமிலிச்சேரி, இரும்புலியூர், அகரம்தென், முடிச்சூர் மற்றும் பழைய பெருங்குளத்தூர் ஏரி உட்பட மாநகராட்சியின் 5 மண்டலங்களில் குறைந்தது 25 நீர்நிலைகள் உள்ளது. இந்த ஏரிகள் பராமரிப்பு பணிகள் இல்லாமல் ஆகாய தாமரை வளர்ச்சியால் மூழ்கியுள்ளது. நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்திலிருந்து அடுத்த ஆண்டு கூடுதல் தண்ணீர் தாம்பரம் மாநகராட்சிக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் வரும் நீரை சேமிக்க சுத்தமான நீர்நிலைகள் இருக்காது என அப்பகுதி மக்கள் அஞ்சுகின்றனர். குறிப்பா தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில ஒரு நாளைக்கு வந்துட்டு கழிவுநீர் ப்ரொடியூஸ் ஆகுறது வந்துட்டு 130 மில்லியன் லிட்டர் வந்துட்டு வருது. அதுல வந்து ட்ரீட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரத்தில் வந்துட்டு ஒரு 30 மில்லியன் லிட்டர், பெருங்குடியில் வந்து ஒரு 15 மில்லியன் லிட்டர், பேலன்ஸ் உள்ள 85,000 மில்லியன் லிட்டர் வந்துட்டு இல்லீகலா நிலத்தடி நீரில் வந்துட்டு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் அது கலந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ பைப்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 49% வந்துட்டு 543 கிலோமீட்டர் தூரம் வந்துட்டு இப்போ பைப்லைன் போட்டிருக்காங்க. அதை பாதாள சாக்கடை திட்டம். மொத்தமே நம்மளுக்கு வந்து 1130 1400 கிலோமீட்டர் பைப்பு புதைக்கணும். கிட்டத்தட்ட இப்போ எத்தனை பர்சன்டேஜ் வந்துட்டு வேலை முடிஞ்சிருக்குன்னா 49% தான் முடிஞ்சிருக்குது. மீதமுள்ள 60% வந்துட்டு பணிகள் முடியல. அதோட இது ஒரு கடமைக்காக வந்து செய்யக்கூடாது. ப்ரொஃபஷனலா ஒரு கைட்லைனோட சில நேரத்துல திட்டம் வந்து தீட்டப்படுது, நீ சரியான நிதி ஒதுக்கப்படல. கடந்த பட்ஜெட்லயே வந்துட்டு கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஆனா கடந்த ஒரு வருடமா எதுவுமே தெரியல. சமீபத்துல வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி உள்ள பட்ஜெட்ல 800 கோடி ரூபாய்க்கு மேல வந்துட்டு ஒதுக்கப்பட்டு, குறிப்பா பெருங்குளத்தூர், பீர்க்கங்கரணை, மாடம்பாக்கம், சிட்லப்பாக்கம் இந்த பகுதிகளுக்கெல்லாம் 304 கோடி ரூபாய் இப்போ ஃபண்டு இது பண்றேன். ஆனா அது தேர்தலை ஒட்டி இருக்குது. அது செயல்படுத்துவாங்களான்றது தெரியல. இல்ல வந்துட்டு அது அறிவிப்பா போகும்ன்றது ஒரு பெரிய கோரிக்கையா இருக்கு. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அரசியல் மாற்றங்கள் நிகழ்வதும் இது ஆத்மார்த்தமா ஒரு பிரதானமான ஒரு கோரிக்கை. வாழ்நாள் காலத்துக்கு நமக்கு அப்பாற்பட்டு நம்மளுடைய குழந்தைகள் பேரம்பேத்தி காலத்துல கூட வந்து தண்ணி இல்லைன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படணுன்ற ஒரு அதோட சீரியஸ்னஸ் இன்னும் யாருக்குமே புரியல. சரியான வல்லுநர்கள் குழு அமைச்சு இது வந்து போர்க்கால அடிப்படையில இந்த மீதமுள்ள 60% வந்து பணிகள் நடந்தா மட்டுமே தான் இங்க உள்ள தாம்பரத்தை சுற்றி உள்ள அனைத்து ஏரிகளும் பாதுகாக்கப்படும். அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் மாநகராட்சியோட ஃபண்டுல வந்துட்டு 15 லட்சம் 20 லட்சம் அதுலயே 2% 3% வந்துட்டு போயிடும் இருக்காது, இல்ல 10% போகுதான்றது கூட ஒரு கேள்விக்குறியா இருக்கு. என் பேர் வி சந்தானம், மூத்த சமூக ஆர்வலர். கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பல்லாவரம் குரோம்பேட் பகுதியில் வசித்து வந்து ஒரு பொது சேவையில் ஈடுபட்டிருப்பதோட அடிப்படையில் நான் கண்ட காட்சிகள், என்னுடைய அனுபவங்களை, குறிப்பாக கழிவுநீர் அந்த சமாச்சாரத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ நகரம் விரிவாகிறதோ நகரமயமாக்கி போய்கிட்டே இருக்குது. அப்போது இந்த முதல்ல சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் இந்த பகுதி வளர்ந்துட்டே போகுது. அப்போது பஞ்சாயத்தாக இருக்கிறது முனிசிபாலிட்டி ஆகுது, முனிசிபாலிட்டி கார்பரேஷன் ஆகுது. அப்போது ஒரு பஞ்சாயத்து உள்ளாட்சியினுடைய பிரதான வேலையே கழிவு நீர், குப்பைகள் அகற்றுறது, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க.
அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல நான் பார்த்தது அனுபவத்தில் 50 ஆண்டுகளில் தோல்வி தான். இன்னைக்கு குரோம்பேட் பல்லாவரத்தில் பாதாள சாக்கடை திட்டம் வந்தும் கழிவுநீர் பிரச்சனை இருக்கு. இந்த கழிவுநீர்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்கன்றது தெரியுமா? இங்கே வந்து பாதாள சாக்கடை இருக்கு, இங்கே கழிவுநீர் பிரச்சனை வர வேண்டிய அவசியமே இல்லை. எங்கே பார்த்தாலும் கழிவுநீர். இந்த கழிவுநீர் எங்கே போகுது ஃபைனலானா அருகாமையில் உள்ள நீர்நிலைகளில் போய் கலக்குது. இந்த நீர்நிலைகளில் கலக்கிறதுனால நாசமாவது, ஆகாய தாமரை முளைக்குது, காலப்போக்கில் அது அப்படியே அழிஞ்சு போயிடுறது ஏரி. அதை பயன்படுத்தக்கூடிய அளவில் அந்த உள்ளாட்சி நிர்வாகங்கள் செயல்படவில்லை. அவங்க நிதி ஒதுக்குறாங்க, அந்த நிதி ஒதுக்குற இந்த திட்டத்தை பார்க்குறமே ஒழிய செயல்படுத்தல தோல்வி. ஏன்னா பாதாள சாக்கடை திட்டத்தின் மூலமாகத்தான் கழிவு நீருக்கு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். இவங்க இப்போ எஸ்டிபின்னு சொல்லுவாங்க. இப்போ கேட்டட் கம்யூனிட்டியில் எஸ்டிபி இருக்கும். அந்த எஸ்டிபினால சூயேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, அந்த பிளான்ட்ல தண்ணியை பியூராக்கி அழுகு தண்ணி எங்கே விடுவான்? அது பாதாள சாக்கடை திட்டத்தை விடணும், இல்லைன்னா வெளியில் விட்டுருவான். அவன் என்ன பண்ணுவான்? ஏரியில் விட்டுருவான். ஏன்னா அது மழைநீர் கால்வாய் ஏற்கனவே இருக்குல்ல, அந்த கால்வாயில் விட்டுருவான். ஹோட்டலுங்க, சின்ன சின்ன டீ ஷாப்புங்க, இவங்க எல்லாருமே அந்த அந்த மழைநீர் கால்வாயில் தான் விட்டுருக்காங்க. ஃபைனலாக எங்கே போகுதுன்னா நீர்நிலைகள், அந்த ஏரிகளுக்கு தான் போய் கலக்குது. இந்த பிரச்சனை வந்து ரொம்ப நாளாக நீடிக்குது. இதுக்கு கார்பரேஷன் ஆகியும், தாம்பரம் கார்பரேஷன் ஆகியும் இதற்கு தீர்வு இல்லை. எப்போ கேட்டாலும் நாங்கள் பாதாள சாக்கடை திட்டத்தை முழுதுமாக இன்னும் அமுல்படுத்தலைன்றான். தண்ணி தேங்கிறதுனால கொசு தொல்லையை ஒழிக்கிறதுக்கு அந்த மருந்து இதெல்லாம் அடிக்கணும். அது கூடுதலான செலவு. மக்களுடைய டேக்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணுறாங்களே ஒழிய எந்த சுகாதார பிரச்சனைக்கு அடிப்படையே காரணமே இந்த கழிவு நீரை அகற்றுவதில் தான் இருக்கு. அதை சரியான முறையில் அதை வெளியேற்றுவதற்கான திட்டம் விஞ்ஞான முறையில் எதுவுமே இல்லை. எஸ்டிபி சொல்கிறான், பட்ஜெட்டு போடுறாங்க, ஆனால் எங்கே செயல்பட்டுருக்காங்க? அரசு தான் இது பொறுப்பு ஏற்று நீர்நிலைகளை காப்பாற்றணும். இல்லை நாள் போக்கில் அழிஞ்சு போயிடுச்சுன்னா நம்மளால ஒரு ஏரியை உருவாக்க முடியாது. குளம் வெட்டலாம், குட்டையை வெட்டலாம், ஆனால் ஏரிகள் என்பது இயற்கையாக அமைவது. ஆனால் அந்த அருமையான ஒரு இதை வந்து நாசப்படுத்துறாங்க. குறிப்பாக 120 ஏக்கரில் சுத்தமான நீர் ஆதாரமாக இருந்த ரேடியல் சாலை பல்லாவரம் பெரிய ஏரி தற்போது கழிவு நீர்த்தேக்கமாக மாறியுள்ளது. ஆக்கிரமிப்புகள், கழிவு நீர் வரத்து என மோசமான நிலையில் இருக்கும் இந்த ஏரியை மீட்டெடுத்தால் பல்லாவரம் மக்களின் நீர் தேவை பூர்த்தி செய்யப்படும் என்பது நிபுணர்களின் கருத்து.